வயல்வெளி. கோடைக்கால கால்நடை பராமரிப்பு வானொலி வேளாண் பள்ளி பாடம் 2. கோடை காலங்களில் கால்நடைகளை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்தும் கொட்டகைகள் பற்றிய தகவல்கள் குறித்தும் பாடம் நடத்துகிறார் சேலம் கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள். கறவை மாடுகளை தட்பவெப்ப சூழ்நிலைகளில் இருந்து பாதுகாப்பதற்கும் சுத்தமான பால் உற்பத்திக்கும் மற்றும் உடல் நலத்தை நல்லபடியாக பேணுவதற்கும் கொட்டகை அமைப்பு மிகவும் அவசியமாகும். கறவை மாடுகளை ஆரோக்கியமான உடல் நலத்துடன் பேணினால் மட்டுமே சிறந்த பால் உற்பத்திக்கான மரபியல் பண்புகளை அவைகளால் வெளிப்படுத்த முடியும். கறவை மாடுகளுக்கு கொட்டகை அமைத்தல் பற்றி தற்போது காணலாம். மாடுகளுக்கு கொட்டகை அமைக்க இடம் தேர்வு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவைகள்: நன்கு மேடான சமதளமான இடமாக இருக்க வேண்டும். இதனால் மழைக்காலங்களில் தொழுவத்தில் தண்ணீர் தேங்குவதை தவிர்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்படும் இடம் கொட்டைகள் கட்டுவதற்கு ஏற்றதாகவும் தீவன பயிர்கள் மற்றும் புற்கள் பயிரிடுவதற்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். களிமண், மணல் பாங்கான மண், பாறைகள் இருக்கும் மண் போன்றவை பண்ணை அமைக்க ஏற்றவை அல்ல. கடினமான மண் கொண்ட இடங்கள் கொட்டகை அமைக்க ஏற்றவை. நல்ல காற்றோட்டம் மற்றும் தண்ணீர் வசதி உள்ள இடத்தினை தேர்வு செய்ய வேண்டும். தொழுத்தினை சுற்றி மரங்களை நடுவது நல்ல காற்றோட்டத்தை தருவதுடன் மாடுகளை அதிக வெப்பம் மற்றும் சூரியனில் இருந்து வரும் இதர புற ஊதா கதிர்களிடம் இருந்தும் பாதுகாப்பு அளிக்கிறது. பண்ணை அமையும் இடத்தினை எளிதில் அடைவதற்கும் பண்ணையில் உற்பத்தியாகும் பொருட்களை விற்பனை செய்வதற்கும் முறையான சாலை வசதி அவசியமாகும். இதனால் போக்குவரத்து செலவு குறைவதுடன் பண்ணையில் இருந்து பெறப்படும் உற்பத்தி பொருட்கள் வீணாவதும் தடுக்கப்படும். பண்ணையில் மின்சார வசதி இருப்பது மிகவும் அவசியமாகும். பண்ணையில் உள்ள பல்வேறு உபகரணங்களை இயக்குவதற்கும் வெளிச்சம் தரும் மின் விளக்குகளை இயக்குவதற்கும் மின்சாரம் தேவைப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்படும் இடத்திற்கு அருகாமையில் தொழிற்சாலைகளோ சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் மற்ற எந்தவித நிறுவனங்களோ இருக்கக்கூடாது. அடுத்து, கறவை மாட்டு பண்ணையில் என்னென்ன கட்டிடங்கள் தேவை அதை பற்றி நாம் தற்போது பார்க்கலாம். கறவை மாட்டு கொட்டகை, பால் கறக்கும் இடம் அல்லது கொட்டகை, கன்று கொட்டகை, பால் வற்றிய மாடுகளுக்கான கொட்டகை, காளை மாடுகளுக்கான கொட்டகை, நோயுற்ற மாடுகளுக்கான கொட்டகை, புதிதாக வாங்கிய மாடுகளை தனியாக பராமரிக்க தேவையான கொட்டகை. இதை தவிர இதர கட்டங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதில் சேமிப்பு அறை, பால் வைப்பதற்கான அறை, தீவன கொட்டகை அதாவது வைக்கோல் மற்றும் இதர தீவனங்கள் அதுக்கான ஒரு கொட்டகை. அடுத்து நம்ம கறவை மாடுகளான கொட்டகை அமைப்பை பற்றி காணலாம். கொட்டைகளின் திசைய அமைப்பானது நல்ல காற்றோட்டத்திற்கு வழிவகுக்கும் வகையிலும் அதே சமயத்தில் சூரிய வெப்பம் கால்நடைகளை நேரடியாக தாக்காதவாறும் இருக்க வேண்டும். எனவே சமநில பகுதிகளில் கிழக்கு மேற்கு திசையிலும் மலைப்பிரதேசங்களில் வடக்கு தெற்கு திசையிலும் கொட்டைகளை அமைப்பது மிகவும் நல்லது. அடுத்து, மாடுகளின் எண்ணிக்கைக்கேற்ப கொட்டகை அமைத்தல் பற்றி நம்ம காணலாம். நல்ல காற்றோட்டமும் இடவசதியும் இருக்கும் தொழுவத்தில் அதிகபட்சமாக 50 கறவை மாடுகளை வளர்க்கலாம். கறவை மாடுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 1 அல்லது 2 வரிசைகள் மாடுகளை பராமரிக்கலாம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக விதிகளின்படி ஒற்றை வரிசை முறையில் அதிகபட்சமாக 15 மாடுகளையும், மாடுகளின் எண்ணிக்கை 15 இருந்து 50க்குள் இருப்பின் இரட்டை வரிசை முறைகளையும் பின்பற்றுவது அவசியம். மாடுகளின் எண்ணிக்கை 50க்கு மேல் இருப்பின் தனி கொட்டைகளை அமைப்பது நல்லது. இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட கொட்டைகளை அமைக்கும்போது இரு கொட்டைகளுக்கு நடுவில் உள்ள இடைவெளி கொட்டகையின் உயரத்தைப் போல 2 மடங்காக அல்லது 30 அடி இடைவெளியில் அமைக்கப்பட வேண்டும். இருவரிசை முறையில் மாட்டு கொட்டைகளை அமைப்பதில் 2 வகைகள் உள்ளன. முதலாவது
தலை பார்த்த அமைப்பு அல்லது தலை பார்த்த அமைப்பு. இரண்டாவது வால் பார்த்த அமைப்பு அல்லது வால் பார்த்த அமைப்பு. நாம் முதலில் தலை பார்த்த அமைப்பை பற்றி காணலாம். இதில் எதிரெதிர் வரிசையில் உள்ள மாடுகள் ஒன்றின் முகத்தை ஒன்று பார்க்கும்படி இருக்கும். இதில் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் தீவனப்பாதை இருப்பதால் மாடுகளுக்கு தீவனம் அளிப்பது எளிது. மாடுகளை மேற்பார்வையிடுவது எளிது. கழிவுநீர் கால்வாய் மீது சூரிய ஒளி படுவதால் கழிவுநீரில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. அடுத்து இதில் என்னென்ன குறைபாடுன்னு பார்க்கலாம். மாடுகள் ஒன்றை ஒன்று எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுவாச சம்பந்தமான நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மூன்றாவதாக பால் கறவினை மேற்பார்வையிடுவது கடினம். அடுத்து நம்ம இரண்டாவது வகை அமைப்பு பார்க்கலாம். இது வால் பார்த்த அமைப்பு அல்லது வால் பார்த்த அமைப்பு. இதில் மாட்டின் தலைப்புறம் வெளிப்புறம் நோக்கி இருக்கும். இதில் உள்ள நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் கறப்பதற்கும் பால் கறவையை மேற்பார்வையிடுவதற்கும் உகந்த முறை. மாடுகளை சுத்தம் செய்வது எளிது. நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சினைப்பருவ அறிவுகளை ஆய்விடுவது மிகவும் எளிது. இதில் உள்ள குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீவனம் இடுவது இதில் பார்த்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். அடுத்து நமக்கு கொட்டைக்கான தேவையான இடவசதி காணலாம். கறவை மாடு ஒவ்வொன்றிற்கும் 60 சதுரடி, அதாவது 4 அடி அகலம் 15 அடி நீளம் உள்ள தரைப்பரப்பு அளவினை ஒதுக்கீடு செய்வது அவசியம். ஏனெனில் வேலையாட்கள் மாடுகளை கையாளுவதற்கும் பால் கறப்பதற்கும் தீவனம் இடுவதற்கும் இந்த இடவசதி அவசியம். கொட்டையில் 4 முதல் 5 அடி உயரத்துக்கு அகல சுவர்கள் எழுப்பி அதற்கு மேல் குறுக்கு கம்பிகளை இணைத்து காலி இடங்களை மூடிவிடலாம். நீளவாக்கில் சுவர்கள் எழுப்பாமல் நல்ல காற்றோட்டத்திற்கு வழிவகுக்கும் விதத்தில் கூரையை தாங்குவதற்கு கல் அல்லது இரும்பு தூண்களை அமைக்கலாம். குளிர் பிரதேசமாக இருப்பின் நீளவாக்கிலும் சுவர்களை அமைக்கலாம். நீளவாக்கில் சுவர்கள் எழுப்பும்போது தொழுவத்தில் இருந்து அசுத்த காற்று வெளியேறுவதற்கும் தூய்மையான காற்று உள்ளே வருவதற்கும் வசதிகளை ஏற்படுத்தல் அவசியம். அடுத்து நம்ம கொட்டைகள் அமைப்பதற்கான அளவுகளை காணலாம். முதலில் ஒரு மாட்டுக்கான இடப்பரப்பு, இது ஒரு மாட்டுக்கு 60 சதுரடி தேவைப்படும். கொட்டையின் மைய உயரம் எவ்வளோன்னா 12 அடிக்கு இருக்கணும். அடுத்து கொட்டையோட பக்கவாட்டு உயரம், இது பக்கவாட்டு உயரம் 9 அடிக்கு இருக்கணும். அடுத்தது தலை சாய்வு, அது 60 அங்குலத்துக்கு 1 அங்குலம் சாய்வு கொடுக்க வேண்டும். அடுத்தது தீவனப்பாதை, தீவனப்பாதை 3 அடிக்கு இருக்க வேண்டும் அகலம். தீவன தொட்டி, இது 2 அடி இருக்க வேண்டும். மாடு நிற்கும் இடம், மாடு நிற்பதற்கு நீளம் பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 அடிக்கு இருக்க வேண்டும். அதே போல் அகலம் 4 அடிக்கு இருக்க வேண்டும். கழிவுநீர் கால்வாய், இது 2 அடிக்கு கழிவுநீர் கால்வாய் இருக்க வேண்டும் அகலம். நடைபாதை 3 அடிக்கு இருத்தல் வேண்டும். அடுத்து நாம் தரை அமைப்பை பற்றி காணலாம். தரை பகுதி உறுதியாகவும் எளிதில் உலரக்கூடியதாகவும் சுத்தம் செய்வதற்கு ஏதுவாகவும் இருக்க வேண்டும். தரை சொரசொரப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் வழவழப்பாக இருப்பின் மாடுகள் வழுக்கி விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வடிகால் கால்வாயை 1 அடி அகலத்துடன் குறைந்த ஆழத்துடன், அதாவது 2 முதல் 3 அங்குலம் அமைப்பதன் மூலம் மாடுகள் கால் தடுக்கி கீழே விழுவதை தவிர்க்கலாம். மேலும் இந்த வடிகால் வழியாக தண்ணீர் மற்றும் கழிவுப் பொருட்கள் எளிதில் வடிந்து செல்வதற்கு ஏதுவாக 40 முதல் 60 அங்குலத்திற்கு 1 அங்குலம் சாய்வாக தரையமைப்பு இருக்குமாறு அமைத்தல் வேண்டும். அடுத்து நாம் கூரை அமைப்பை பற்றி காணலாம். கூரை அமைப்பதற்கான பொருட்கள் வெப்பத்தை தாங்கக்கூடியதாகவும் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் மற்றும் விலை மலிவாகவும் இருத்தல் அவசியம். கூரையை கல்நார் ஓடுகள், கீற்று போன்றவற்றை கொண்டு அமைக்கலாம். கூரையின் பக்க விளிம்பு 3 அடி வெளியில் நீட்டு கொண்டிருக்கும்படி அமைத்தல் வேண்டும். இதன் மூலம் வெயில் காலங்களில் நிழல் தருவதோடு மழைக்காலங்களில் சாரல் உள்ளே புகாமலும் தடுக்கலாம். அடித்தளச் சுவர், இதன் உயரம் மண்ணின் தன்மையை பொறுத்து அமையும். இலகுவான மண்ணில் 18 அங்குலம் முதல் 30 அங்குல ஆழத்திலும், உறுதியான மண்ணில் 9 முதல் 12 அங்குல ஆழத்திலும் அடித்தளம் அமைத்தல் வேண்டும். தண்ணீர் மற்றும்
தீவன தொட்டிகள். ஒரே தொட்டியை தண்ணீர் மற்றும் தீவனத்திற்கு பயன்படுத்தலாம். தீவன தொட்டி வெளிப்புறம் 2 அடி உயரத்திலும் மாடுகள் இருக்கும் பக்கம் 1 அடி உயரத்தில் முனை மழுங்கலாக இருக்கும்படி அமைத்தல் வேண்டும். தீவன தொட்டியின் உள்தரைப்பகுதி ஒரு பக்கம் நோக்கி சரிவுடன் அமைத்தால் சுத்தப்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். தொட்டியின் அகலம் 1 அடியாகவும் ஆழம் 1/2 அடியாகவும் இருக்கும்படி அமைத்தல் வேண்டும். தனியாக தண்ணீர் தொட்டியை அமைக்கும்போது மாடுகளின் எண்ணிக்கையில் 10% தொட்டிகள் இருந்தால் போதுமானது. அடுத்து நாம் கன்று ஈனுவதற்கான கொட்டகையை பற்றி காணலாம். கன்று ஈனும் தேதிக்கு 2 முதல் 3 வாரங்களுக்கு முன்பாக சினை மாடுகளை கன்று மீனும் கொட்டையில் கட்டி வைத்து பராமரிக்க வேண்டும். 3 மீட்டர் அகலமும் 4 மீட்டர் நீளத்திலும் கூடிய 12 சதுர மீட்டர் பரப்பளப்பில் கன்று ஈனும் நிலையிலுள்ள மாடுகளை பராமரிக்க கொட்டகையினை அமைத்தல் வேண்டும். பண்ணையாளரின் வீட்டுக்கு அருகில் கன்று மீனும் கொட்டகையினை அமைத்தால் பண்ணையாளர்கள் மாடுகளை மேற்பார்வையிடுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அடுத்து நாம் கன்றுக்கான கொட்டகை. இளங்கன்றுகளை தனியாக பராமரிப்பதற்கு கன்று கொட்டகை அவசியமாகும். பால் கறக்கும் கொட்டகை அல்லது இடத்திற்கு அருகில் கன்று கொட்டகையை அமைக்க வேண்டும். மேற்கூறியவாறு கன்று கொட்டகையினை அமைத்தால் கன்றுகளை அவற்றின் தாய் மாடுகளிடம் எளிதில் அழைத்து செல்ல முடியும். அதிக எண்ணிக்கையிலான கன்றுகள் பண்ணையில் இருந்தால் கன்றுகளுக்கென தனியாக ஒரு பெரிய கொட்டகையினை மாடுகள் பால் கறக்கும் இடத்திற்கு அருகாமையில் அமைக்க வேண்டும். அடுத்து நாம் இளம் மாடுகள் அல்லது கிடேரிகளுக்கான கொட்டகை அமைப்பை பற்றி காணலாம். கிடேரி கன்றுகளை தனியாக பராமரிப்பதற்கு இக்கொட்டகை அவசியம். 6 மாத வயதிற்கு மேல் இனப்பெருக்க வயதிற்குள் உள்ள கிடேரி கன்றுகளை பால் ஊட்டும் கன்றுகளிடம் இருந்து தனியாக பிரித்து வளர்க்க வேண்டும். அதிக எண்ணிக்கையில் இளங்கிடேரிகள் இருந்தால் அவைகளை வயதிற்கு ஏற்றவாறு பிரித்து தனியாக வளர்க்க வேண்டும். அடுத்து நாம் பால் வற்றிய மாடுகளுக்கான கொட்டகை பற்றி காணலாம். பெரிய பண்ணைகளில் பால் கறக்கும் மாடுகளும் பால் வற்றிய மாடுகளையும் தனியாக பராமரிக்க வேண்டும். கொட்டகையின் மூடப்பட்ட பகுதியிலுள்ள தரைப்பகுதி சிமெண்ட் கான்கிரீட்டினால் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம் நாடான இந்தியாவில் இருக்கும் சிறிய பண்ணைகளில் பால் வற்றிய மாடுகளும் பால் கறக்கும் மாடுகளும் ஒன்றாக கட்டி பராமரிக்கப்படுகின்றன. பொதுவாக பண்ணையில் உள்ள மாடுகளின் எண்ணிக்கையில் 3இல் 1 பகுதி மாடுகளை பால் வற்றி சினையாகவோ அல்லது பால் வற்றிய மாடுகளாகவோ இருக்கும். அடுத்து புதிதாக வாங்கிய கறவை மாடுகளை தனியாக பராமரிக்கும் கொட்டகை. இந்த கொட்டகை பண்ணையின் நுழைவாயிலில் அமைக்கப்பட வேண்டும். இவ்வாறு அமைக்கப்படுவதால் புதிதாக வாங்கி வந்த மாடுகளை தனியாக பராமரித்து அவற்றிற்கு எந்த நோய்களின் தாக்குதலும் இல்லாமல் பராமரித்து பண்ணையில் சேர்க்க முடியும். அடுத்து நோயுற்ற மாடுகளை தனியாக பராமரிக்கும் கொட்டகை. இந்த கொட்டகை நோயற்ற மாடுகளின் கொட்டகையில் இருந்து தனியாக இருக்க வேண்டும். இக்கொட்டகையில் நோயற்ற மாடுகளை பராமரிக்கலாம். அடுத்து சேமிப்பறை. சேமிப்பறையின் 4 புறமும் மூடப்பட்டு எலிகள் புகாதவாறு அமைக்க வேண்டும். கான்கிரீட்டினால் ஆன ஒரு சேமிப்பறை தீவனம் கலப்பதற்கு ஏற்றவாறு தனியாக அமைக்கப்பட வேண்டும். மேலும் பால் கறக்கும் கொட்டகைக்கு அருகில் சிறிய தீவன சேமிப்பு அறையும் அமைக்க வேண்டும். அடுத்து பால் வைக்கும் அறை. 400 முதல் 700 லிட்டர் வரை பால் உற்பத்தி செய்யும் பெரிய மாட்டுப் பண்ணைகளில் கறந்த பாலை வைப்பதற்கும் பாலை குளிர்விப்பதற்கும் 3.7 மீட்டர் அகலம் மற்றும் 5 மீட்டர் நீளம் அளவுடைய அறைகள் தேவைப்படும். 100 லிட்டருக்கு குறைவாக உற்பத்தி செய்யும் சிறிய பால் பண்ணைக்கு 3.75 மீட்டர் நீளமும் மற்றும் 3 மீட்டர் அகலமும் உடைய அறை பால் வைப்பதற்கும் தீவனத்தினை சேமித்து வைப்பதற்கும் அமைக்கப்பட வேண்டும். அடுத்து நாம் தீவன கொட்டையை பற்றி காணலாம். வயது முதிர்ச்சி அடைந்த ஒரு மாடு ஒரு நாளைக்கு 5 முதல் 10 கிலோ வரை வைக்கோல் அல்லது இதர பசுந்தீவனத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஒரு இளங்கன்று ஒரு நாளைக்கு 2 முதல் 5 கிலோ வரை வைக்கோல் அல்லது இதர பசும் தீவனத்தை உட்கொள்ளும். இவ்வாறு மாடுகளுக்கு தேவையான தீவனத்தின்
அளவை கணக்கிட்டு அதற்கேற்றவாறு தீவனம் சேமிக்கும் அறையினை நாம் அமைக்க வேண்டும். இதுவரை கூறியபடி கறவை மாடுகளுக்கு முறையாக கொட்டகை அமைத்தால் சுத்தமான பாலை உற்பத்தி செய்து நல்ல முறையில் பண்ணையாளர்கள் பயனடையலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. கோடைக்கால கால்நடை பராமரிப்பு வானொலி வேளாண் பள்ளி பாடம் 2. இன்றைய நிகழ்ச்சியில் கோடை காலங்களில் கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து சேலம் கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நடத்திய பாடம் கேட்டீர்கள். எல்லாருக்கும் வணக்கம். சந்தடி சாக்குல மழை வந்தா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அந்த மழையில என்னென்ன வகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ கேளுங்க, நம்ம பாச சொல்ற. அப்படி அடித்தா வெயில் மண்டையை புழக்கிற மாதிரி அடிக்குது. மழை பொஞ்சா வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு மழை பெய்யுது. இதை என்னன்னு சொல்கிறது? கோடை மழைன்னு சொல்லணும். அடா பாஸா, வாங்க பாஸு. அது என்ன பாஸு, கோடை மலை சாரா மலைன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கிறீங்களே, என்னது அது? நான் வைக்கலப்பா. நம்ம முன்னோர்கள் பெய்கின்ற இடம், காலம், பருவம், தன்மைக்கு ஏற்ப 40 விதமான பெயர்களை வச்சிருக்காங்க. ஏன் பாஸு, ஏதாவது நீங்களாம் அவுத்து விடாதீங்க. ஊசி தூற்றல், சாரல், தூரல், அப்புறம் பூந்தூரல், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்கப்பா. நான் ஊத்து விடல, எல்லாம் அவங்க நம்ம முன்னோர்கள் சொன்னாதான். ஏன் பாஸு, என்ன அர்த்தம் அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஊசி தூற்றல் அப்படிங்கிறது நேரடியாக மண்ணில் ஊசி போல தூற்றலாக பெய்யும். சாரல் அப்படிங்கிறது இது பெரிய மழை போன்று வந்து சாரலாக சில நிமிடங்கள் மட்டுமே பெய்யும். சாரமலை மழைக்காற்றோடு ஊதல் காற்று வீச பெய்யக்கூடிய மழை இது சாரமலை. தூரல் மலைன்றது இது சாரல் போன்று வந்து சிறிய சிறிய தூறலாக பெய்யும். அப்புறம் அந்த பூந்தூரல் அப்படிங்கிறது பூ போல தூவுது போல இருக்கும், நுண்ணிய மழை பெய்யும். அதுக்கு பேர் தான் அந்த பூந்தூரல். சரி பாஸு, இவ்வளோத்தையும் சொன்னீங்க. மொத்தமாக இன்னும் என்னென்ன மாதிரியான மழை பேர்லாம் இருக்குன்றத கடகடன்னு சொல்லுங்க. பொசும்பல், ஏரித்தூரல், தூவானம், பொடித்தூரல், எரசல் பரவல் மலை, பருவட்டு மலை, அரண்ட பருவமழை, உழவு மலை, துணை மலை, பெய் மலை, நச்சு மலை, வதி கல் மலை, காத்து மலை, சேலை நனையிற மலை, கோடமலை, காலமலை, தக்கால மலை, பட்டம் பட்டமாக பெய்யும் மலை, நீரூற்று மலை, வெக்கமலை, அடமலை, மாசி மலை, தை மலை, களிப்பட்டத்து மலை, எல்லை காட்டு மலை, மகிழிக்கு மலை, வெள்ளை மலை, பெருமழை, பருவமழை, பதமலை, உப்பு மலை, இப்படி நிறைய 40 வகை இருக்கப்பா. என்ன பாஸ், உப்பு மலை வெள்ளை மலைன்னு எதோ சொல்றீங்களே? மதியத்திற்கு மேலே வீசும் உப்பு காற்று காலையிலே வீச தொடங்கி மாலையில் பெய்கின்ற மழை தான்ப்பா அந்த உப்பு மலை. அப்புறம் வெள்ளை மலை அப்படிங்கிறது மழைநீர் வெள்ளம் போல ஓடுகிற மழை நீர் தான் வெள்ளை மலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் ஏதோ காரணத்தோடு தான் பேர் வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஆமாம் ஆமாம், நம்ம முன்னோர்கள் வெயிலோடு விளையாடியும் உறவாடியும் வந்தவங்க. மழை பெய்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப அதனை செல்லமாக பயிரிட்ட அழைக்கிறதுல கில்லாடிப்பா. ஆமாம் பாஸு, நீங்களும் கில்லாடி தான். எதுக்கு இந்த ஐஸு? காலையிலே குளிருக்கு எதமா ஒரு டீ குடிக்கத்தான், வேற என்ன? என்ன மக்களே, மழையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வானத்துலேருந்து தண்ணி ஊற்றுது, அவ்வளோதான். அதைத்தான் மழைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மழையிலேயே எவ்வளோ வகையாக இருக்குது. ஒவ்வொரு மலைக்கும் எப்படியெல்லாம் பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சந்தடி சாக்கில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க.